இறைவனின் அற்புதமான படைப்புகளை ஒன்றாக ரசிப்போம். வெல்கம் டு அவர் சேனல் த கார்த்திக்ஸ். வணக்கம் நண்பர்களே. We are a family that love God's wonderful creation. இயற்கை, பறவைகள், விலங்குகள் மற்றும் அழகான இடங்களை ரசித்து அந்த அழகை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதே எங்கள் நோக்கம். If you love nature, wildlife, birding, travel and photography, you are in the right place. Our motto is, in God's love, we share and care. Please like, share and subscribe to our channel and don't forget to press the bell icon. Now let's begin today's journey. இந்த வீடியோவில் இந்தியன் கார், சாலையிலே எங்களை எதிர்கொண்ட எலிஃபண்ட்ஸ், அமைதியாக சென்ற சாம்பார் டியர், காட்டின் வைல்ட் பிரெடேட்டர்ஸ் வைல்ட் டாக்ஸ், சிறிய மானிட்டர் லிசார்ட், நீரில் இருந்த டர்ட்டில், வானில் ஒரு கிரெஸ்டட் ஹாக்கீகிள், புலியையும் சிறுத்தையும் அருகில் இருப்பதை சொன்ன பக்மார்க்ஸ், அதற்கு பிறகு ஒரு அசத்தலான இந்தியன் ராக் பைத்தான், இன்னும் ஒரு டஸ்கர், அதற்கு பிறகு மூன்றாவது யானை, நான்காவது யானை மற்றும் இறுதியில் ஐந்தாவது யானை காணலாம். புலியை பார்க்க வேண்டும் என்ற ஆசை எங்களுடைய வைல்ட் லைஃப் ஜேர்னியில் எப்போதும் ஒரு பெரிய கனவாகத்தான் இருந்திருக்கிறது. மசினகுடி, மோயார், சிங்காரா, பந்திப்பூர், முதுமலை, பிஜி பால்யா, நாகர்கோலே என்று பல இடங்களுக்கு பலமுறை சென்றிருக்கிறோம். JLRல் கூட ஸ்டே செய்து சஃபாரி சென்று டைகர் சைட்டிங் கிடைக்குமா என்று காத்திருந்திருக்கிறோம். ஆனால் அந்த முறை கிடைத்தது ஒரு டைகரின் பர்க்மார்க் மட்டும்தான். ஆனால் அந்த ஒரு பர்க்மார்க் கூட எங்களுடைய நம்பிக்கையை குறைக்கவில்லை. சமீபத்தில் பிஜி பாலியா பகுதியில் டைகர் சைட்டிங் அதிகமாக இருப்பதாக கேள்விப்பட்டோம். அதனால் இந்த முறையாவது சம்பவம் இந்த எலூசிவ் டைகரை பார்க்க முடியுமா என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் ஒரு பயணத்தை ஆரம்பித்தோம். வழக்கம் போல திம்பம் காட் ரோடு வழியாக செல்ல ஆரம்பித்தோம். ஆனால் முந்தைய யூடியூப் வீடியோவில் பார்த்த அந்த அவுலை தொடர்ந்து தேட வேண்டும் என்ற கியூரியாசிட்டியால் இந்த முறை தாளவாடி பக்கம் செல்ல முடிவு செய்தோம். அந்த வழியில் தான் எதிர்பாராத 2 வைல்ட் லைஃப் என்கவுண்டர்ஸ் கிடைத்தன. முதலில் இந்தியன் கார், அதற்கு பிறகு ஒரு யானை. ஒரு நாளை ஒரு யானையின் சைட்டிங்கில் தொடங்குவது இட்செல்ஃப் ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட். அந்த ஆரம்ப என்கவுண்டர் எங்களுடைய நம்பிக்கையை இன்னும் அதிகப்படுத்தியது. இன்று பிஜி பால்யா நமக்கு இன்னும் என்னென்ன வைல்ட் லைஃப் சர்ப்ரைசஸ் கொடுக்க போகிறது என்ற எதிர்பார்ப்புடன் பயணத்தை தொடர்ந்தோம். And as the day unfolded, we realized that this was going to be a day full of elephants. இதுதான் இந்த பயணத்தில் நாங்கள் பார்த்த முதல் முக்கியமான வைல்ட் லைஃப் என்கவுண்டர், இந்தியன் கார். காட்டுக்குள் அமைதியாக நின்று கொண்டிருந்த இந்த மிகப்பெரிய வைல்ட் கேட்டில்களை பார்ப்பதை ஒரு தனி அனுபவம். அதன் உடல் அமைப்பு, வலிமை, அந்த இம்போசிங் பிரசன்ஸ் காட்டுக்குள் நேரில் பார்க்கும்போதுதான் அதன் கிராண்டியர் புரியும். ஆனால் நாங்கள் தேடிக்கொண்டிருந்தது இன்னும் வேறு ஒன்று, த டைகர். அது எங்கே இருக்கிறது என்று தெரியாமல் காட்டின் ஒவ்வொரு மூமெண்ட்டையும் கவனித்துக் கொண்டே பயணத்தை தொடர்ந்தோம். அடுத்ததாக சாலையில் சென்றபோது 2 திசைகளிலும் நிறைய வெஹிக்கிள்ஸ் நிற்பதை பார்த்தோம். அப்போதுதான் ஏதோ வைல்ட் லைஃப் மூவ்மெண்ட் இருக்கிறது என்று புரிந்தது. சற்று முன்னால் பார்த்தபோது சாலையின் நடுவிலேயே ஒரு ஜைஜாண்டிக் எலிஃபண்ட். அது ஒரு டஸ்கர். அது முதலில் ரோடின் நடுவில் நின்று கொண்டிருந்தது. பிறகு மெதுவாக சாலையோரமாக சென்றது. எனக்கு ஒரு எண்ணம் வந்தது, அந்த எலிஃபண்ட் தூரத்தில் வரும் சுகர்கேன் லாரியை ஏற்கனவே சென்ஸ் செய்திருக்குமோ என்று. சர்க்கரை கரும்பு லோடு வெஹிக்கிள்ஸ் இந்த பகுதியில் செல்லும் என்பதை இவைகளுக்கு நன்றாக அறிந்திருக்கலாம். எங்களுடைய வைல்ட் லைஃப் ஜேர்னியில் யானைகள் சாலையில் நடந்து செல்வதை பல முறை பார்த்திருக்கிறோம். சில நேரங்களில் நம்மை நோக்கியும் நடந்து வந்திருக்கின்றன.
அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றிய ஒரு ப்ரீவியஸ் யூடியூப் வீடியோவின் லிங்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கிறேன். மிகவும் த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் இந்த பயணங்கள் எங்களுக்கு ஒரு முக்கியமான லெசனை கற்றுக் கொடுத்திருக்கின்றன. வைல்ட் அனிமல்ஸ்க்கு நாம் ஸ்பேஸ் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். அவற்றின் பாதையை மறிக்கக்கூடாது, ஹார்ன் அடிக்கக்கூடாது, கத்தி கூச்சல் போடவும் கூடாது, லைட்ஸை நேராக அவற்றின் மீது அடிக்கக்கூடாது. Because when we disturb a wild animal, we don't know how it is going to react. நாம் அமைதியாக இருந்து அவற்றின் வழியை விட்டுக் கொடுத்தால் பல நேரங்களில் அவையும் நம்மை தொந்தரவு செய்யாமல் தங்களுடைய வழியில் சென்று விடுகின்றன. இந்த யானை ஒரு பிரைம் ஏஜ் டஸ்கர் போல தெரிந்தது. அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ஆச்சரியமாக இருந்தது. காட்டின் ஃப்ரிஞ்சில் வாழும் மக்கள் ஏன் இவ்வளவு பெரிய யானையை பார்த்தாலே பயந்து விலகி செல்கிறார்கள்? அருகிலே போக தயங்குகிறார்களே ஏன்? பிறகுதான் புரிந்தது. நாம் ஒரு யானையை சில நிமிடங்களில் பார்த்து ரசிக்கிறோம். ஆனால் ஃபாரஸ்ட் ஃப்ரிஞ்சில் வாழும் மக்களுக்கு அது சில நேரங்களில் பல வருடங்களாக தொடரும் ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்டின் ஒரு பகுதியாக இருக்கலாம். விவசாய நிலத்துக்குள் யானைகள் நுழைவது பற்றிய செய்திகளை நாம் அடிக்கடி பார்த்திருக்கிறோம். சமீப காலங்களில் சத்தியமங்கல அருகில் இருக்கும் கிராமங்களில் இது தினமும் நடக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. அவர்களுக்கு அது ஒரு அழகான வைல்ட் லைஃப் சைட்டிங் மட்டுமல்ல, அது அவர்களுடைய வாழ்க்கையோடு தொடர்புடைய ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். அதனால் அவர்களுடைய பயத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது புரிந்தது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு வைல்ட் எலிஃபண்டை அதன் இயற்கையான சூழலில் எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் அமைதியாக பார்ப்பது அது எப்போதுமே ஒரு அன்ஃபர்கட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மிகப்பெரிய யானையை பார்த்த சந்தோஷத்தில் மிகவும் அருமையாக இருந்தது. அது நடந்து வரும் அழகை பார்ப்பதற்கு. What a wonderful experience.
ஒரு அற்புதமான கண்கொள்ளா காட்சியை பார்த்த ஒரு திருப்தியில் பிஜி பாளையம் நோக்கி பயணத்தை ஆரம்பித்தோம். தாளவாடியிலிருந்து பிஜி பாளையம் நோக்கி செல்லும் போது இந்த பியூட்டிஃபுல் ஃபீமேல் சாம்பார் டியர் எங்கள் கண்ணில் பட்டது. ஆண் சாம்பாரை போல பெரிய ஆண்ட்லர்ஸ் இல்லாமல் இந்த ஃபீமேல் மிகவும் அமைதியாக தனியாக நின்று கொண்டிருந்தது. சாம்பார் டியர் இந்த ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டமில் மிகவும் முக்கியமான ஹெர்பிவோரஸ். அவை காட்டின் பல பகுதிகளில் உணவு தேடி சுற்றி கொண்டிருப்பதை பார்க்க முடியும். இந்த மாதிரி ஒரு தனி சாம்பாரை பார்க்கும்போது அது உண்மையிலேயே தனியாக இருக்கிறதா அல்லது அதன் ஹெட் அருகிலேயே இருக்கிறதா என்று நமக்கு தெரியாது. வைல்ட் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் மிஸ்ட்ரீஸ். நாம் சில நிமிடங்கள் மட்டுமே அந்த அனிமலை பார்க்கிறோம், ஆனால் அது அந்த காட்டில் தன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் தான் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபியில் சீயிங் இஸ் ஒன்லி த பிகினிங், அப்சர்விங் இஸ் த ரியல் எக்ஸ்பீரியன்ஸ். பிஜி பாலியாக்குள் சென்றபோது மீண்டும் ஒரு சாம்பார் ஹெட் எங்களுக்கு கிடைத்தது. ஒரு வைல்ட் லைஃப் ட்ரிப்பில் ஒரே ஸ்பீசிஸை பல இடங்களில் பல விதமான சூழ்நிலையில் பார்க்கும்போது அந்த இடத்தின் பயோடைவர்சிட்டியை பற்றி நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கிறது. அடுத்ததாக மீண்டும் அதே வைல்ட் டாக் பேக். இந்த ஸ்பீசிஸ் பற்றி நம்முடைய ப்ரீவியஸ் வீடியோவில் ஏற்கனவே நிறைய தகவல்களை பகிர்ந்திருக்கிறேன். அதனால் இந்த வீடியோவில் அதை நீளமாக பேசாமல், if you want to know more about these fascinating predators, do check our earlier video. அந்த வீடியோவின் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறேன். பிஜி பால்யா பகுதியில் பயணம் செய்யும் போது பல இடங்களில் மானிட்டர் லிசார்ட்ஸ் எங்கள் கண்களில் பட்டன. ஆனால் எல்லாவற்றையும் கேமராவில் கேப்சர் செய்ய முடியவில்லை. இந்த சிறிய மானிட்டர் லிசார்ட் மட்டுமே ஒரு ஆண்ட் மவுண்டின் மீது மிகவும் அமைதியாக ரெஸ்ட் எடுத்துக் கொண்டிருந்தது. சில நேரங்களில் பெரிய வைல்ட் லைஃப் என்கவுண்டர்ஸை விட இப்படி நம் கண்களுக்கு புலப்படாமல் இருக்கும் சிறிய கிரியேச்சர்ஸை கவனிப்பது தான் காட்டின் பியூட்டியை உணர வைக்கிறது. அடுத்ததாக வாட்டர் பாடியில் ஒரு காமன் ஸ்னாப்பிங் டர்ட்டில் ஒரு சில செகண்ட்ஸ் மட்டுமே கிடைத்தாலும் அந்த லிட்டில் என்கவுண்டரை கேமரா தவறவிடவில்லை. தொடர்ந்து பயணிக்கும் போது ஒரு கிறிஸ்டல் ஹாக்கீக்கு காட்டில் நாம் தொடர்ந்து கிரவுண்ட் லெவலில் வைல்ட் லைஃப் தேடிக்கொண்டிருக்கும் போது சில நேரங்களில் பார்த்தால் வேறு ஒரு உலகமே தெரியும். பேர்ட்ஸ் ஆஃப் ப்ரே லைக் திஸ் ரிமைண்ட் us that wildlife is happening everywhere around us. We just need to slow down and observe. இவ்வளவு வைல்ட் லைஃப் சைட்டிங்ஸ் கிடைத்தும் எங்களுடைய மனதில் இருந்த ஒரே கேள்வி, டைகர் எங்கே, லெப்பர்ட் எங்கே? அந்த நேரத்தில் லக் எங்களுக்கு சாதகமாக இல்லை. ஆனால் காட்டுக்குள் அவற்றின் இருப்புக்கான சான்றுகள் கிடைத்தன. முதலில் லெப்பர்ட் பக் மார்க்ஸ், அதற்கு பிறகு டைகர் பக் மார்க்ஸ். நாங்கள் பார்க்க விரும்பிய அனிமல் நேரில் கிடைக்கவில்லை, ஆனால் அதன் ஃபுட் பிரிண்ட்ஸ் கிடைத்தன. சில நேரங்களில் காட்டில் நாம் பார்க்காத ஒரு விலங்கின் பிரசன்ஸை அதன் பக்மார்க்கள் நமக்கு சொல்லிவிடும். அந்த நேரத்தில் ஒரு மிக்ஸ்ட் ஃபீலிங், எக்ஸைட்மெண்ட், பிகாஸ் the tiger was somewhere around, and disappointment because we still could not see it. ஆனால் அடுத்ததாக கிடைத்த சைட்டிங் எங்களை முற்றிலும் சர்ப்ரைஸ் செய்தது. ஒரு இந்தியன் ராக் பைத்தான். அது ஒரு மானை விழுங்கிக் கொண்டிருந்தது. நாங்கள் பார்த்த நேரத்தில் அந்த மானின் பாடியில் சுமார் 45% பகுதி பைத்தான் வாய்க்குள் சென்றிருந்தது. ஒரு வைல்ட் லைஃப் சஃபாரியில் இப்படிப்பட்ட சீனை நேரில் பார்ப்பது மிகவும் ரேர் எக்ஸ்பீரியன்ஸ். சஃபாரி டிரைவர் சொன்னது என்னவென்றால், இந்த மானை டைஜஸ்ட் செய்ய பைத்தான் சில நாட்கள் அங்கேயே மட்டில் அமைதியாக கிடக்கலாம். இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் போது எனக்கு ஒரு வித்தியாசமான கேள்வி தோன்றியது. இந்த மான்களுக்கு கொம்பு இருந்திருக்குமே, அந்த கொம்பு என்ன ஆகும்? அவை பைத்தானின் வயிற்றை கிழித்து காயப்படுத்துமா, அல்லது டைஜஷன் ப்ராசஸில் அவை வேறு விதமாக ஹேண்டில் ஆகுமா? அந்த நேரத்தில் இந்த கேள்விக்கு எங்களிடம் பதில் இல்லை. But that's one of the fascinating things about wildlife. ஒவ்வொரு சைட்டிங்கும்
நமக்கு ஒரு புதிய கேள்வியை உருவாக்கிறது. And sometimes the forest gives us questions before it gives us answers. அடுத்ததாக மீண்டும் ஒரு டஸ்கர். இந்த முறை பக்கத்தில் இருக்கும் அந்த புதருக்குள் ஒரு கூச்ச சுவாபமுள்ள ஒரு டஸ்கரை பார்த்தோம். அருகில் ஒரு ஸ்லோப் இருந்தது போல தெரிந்தது. அது அங்கே நின்று கொண்டு தன்னுடைய ஜெய்ஜாண்டிக் பாடியை எங்களை காட்டிக் கொண்டிருந்தது. ஆனால் எந்த அக்ரஸனும் காட்டவில்லை. சஃபாரி வெஹிக்கிள் நகரத் தொடங்கியதும் அதுவும் மெதுவாக அந்த புதருக்குள் நகர்ந்தது. ஒரே நாளில் இரண்டாவது டஸ்கர். அந்த நேரத்தில் டைகரை பார்க்கவில்லை என்ற டிசப்பாயின்மெண்ட் இருந்தாலும் காடு எங்களை வெறுமையாக அனுப்பவில்லை. எங்கள் பயணம் சஃபாரி பயணம் முடிவடைந்தது. புலி இல்லை, சிறுத்தை இல்லை, ஆனால் எங்கள் கேமராவில் ஏற்கனவே நிறைய வைல்ட் லைஃப் மெமரிஸ் இருந்தது. அந்த டிசப்பாயின்மெண்டை மனதில் வைத்துக்கொண்டு பிஜி பாலி ஆஃபீஸ் நோக்கி திரும்ப ஆரம்பித்தோம். வழியெங்கும் பல டியர் சைட்டிங்ஸ். காடு மெதுவாக மாலை நேரத்திலிருந்து இரவுக்கு சென்று கொண்டிருந்தது. அப்போதுதான் மூன்றாவது யானையை பார்த்தோம். ஆனால் வெளிச்சம் மிகவும் குறைந்து விட்டதால் அதை தெளிவாக கேப்சர் செய்ய முடியவில்லை. அது ரோடின் ஓரமாக நடந்து கொண்டிருந்தது. 2 திசைகளிலும் வாகனங்கள் சென்று கொண்டிருந்தன. அந்த சூழ்நிலையிலும் அது அமைதியாக தனது வழியில் சென்று கொண்டிருந்தது.
திம்பம் காட் ரோடில் இருந்து இறங்கி வந்த பிறகு எங்களுக்கு இன்னொரு அன்ஃபர்கெட்டபிள் என்கவுண்டர். எங்களுக்கு முன்னாடி சென்று கொண்டிருந்த சுகர் கேன் ட்ரக்கை ஒரு ஃபீமேல் எலிஃபண்ட் கவனித்தது. அது அந்த ட்ரக்கில் இருந்த சுகர் கேன் ஹஸ்கை எடுக்க முயற்சி செய்து கொண்டிருந்தது. இதுதான் அன்றைய நாள் நாங்கள் பார்த்த 4வது எலிஃபண்ட். மிகப்பெரிய எலிஃபண்ட். வாகனங்கள் அதற்கு மிகவும் அருகில் சென்ற போதும் அது எந்த ஒரு அக்ரஷனையும் காட்டவில்லை. அதன் கவனம் முழுவதும் அந்த கரும்பு சக்கையில்தான். வாகனங்கள் ஒன்றுக்கு பின் ஒன்றாக சென்று கொண்டிருந்தன. அது ஒவ்வொரு வாகனத்தையும் கவனித்துக் கொண்டிருந்தது. அந்த சீனை பார்க்கும்போது ஒரு விஷயம் புரிந்தது. இந்த எலிஃபண்ட்ஸ்க்கு மனிதர்கள் செல்லும் பாதையும் மனிதர்கள் கொண்டு செல்லும் உணவும் எவ்வளவு ஃபெமிலியர் ஆகிவிட்டது என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இது போன்ற இன்டராக்ஷன்ஸ் தான் ஹியூமன் எலிஃபண்ட் கான்ஃப்ளிக்ட்க்கு ஒரு காரணமாகவும் மாறக்கூடும். அதனால் நாம் ரசிக்க வேண்டியது அந்த அனிமலின் பியூட்டி, ஆனால் அதை என்கரேஜ் செய்யக்கூடாது. குறிப்பாக வைல்ட் லைஃப் ஷுட் ரிமைன் வைல்ட். அன்றைய நாளில் கடைசி சர்ப்ரைஸ், மீண்டும் ஒரு எலிஃபண்ட். இந்த முறை ஒரு டஸ்கர். இதுவும் கடந்து செல்லும் வாகனங்களிலிருந்து உணவு கிடைக்குமா என்று காத்துக் கொண்டிருந்தது. அதோடு எங்களுடைய அந்த நாள் வைல்ட் லைஃப் ஜர்னி முடிவுக்கு வந்தது. நாங்கள் கிளம்பியது ஒரே ஒரு கனவுடன், தி ட்ரீம் ஆஃப் சீயிங் எ டைகர். டைகர் கிடைக்கவில்லை, லெப்பர்டும் பார்க்கவில்லை. ஆனால் அந்த ஒரு நாளில் இந்தியன் கர், சாம்பார் டியர், வைல்ட் டாக்ஸ், மானிட்டர் லிசார்ட்ஸ், டர்ட்டில், கிரெஸ்டட் ஹாக் ஈகிள், டைகர் அண்ட் லெப்பர்ட் பக்மார்க்ஸ், ஒரு இந்தியன் ராக் பைத்தான் மற்றும் 5 யானைகள். காடு எங்களுக்கு எதிர்பார்த்ததை விட அதிகமான மெமரிஸை கொடுத்தது. மேபி த டைகர் இஸ் ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் அஸ். அடுத்த பயணத்திலும் நாங்கள் முயற்சி செய்வோம். ஒரு நாள் அந்த எலூசிவ் டைகரை நம்முடைய கேமராவில் கேப்சர் செய்வோம் என்ற நம்பிக்கையுடன். Until then, the journey continues. இந்த காட்டு பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி. God's creation is beautiful and every journey into the wild teaches us to observe, respect and care. See you in the next wildlife journey.